வெல்கம் டு Samayal. இன்னைக்கு நம்ம Samayal நல்ல க்ரீமியான கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச மில்க்ஷேக், அதுவும் ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம Samayal சேனலில் புதுசாக பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 15ல இருந்து 20 ஸ்ட்ராபெரி பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்க் ஷேக்குக்கு தேவையான அளவு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீஸ் பண்ணுறப்போ மில்க் ஷேக் நல்லா க்ரீமியாக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காமல் செய்கிறீங்கன்னா முதல்ல ஸ்ட்ராபெரியை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதுக்கப்புறம் நான் செய்ய போகிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரை மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணதை எடுத்ததும் 2 ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இல்லாட்டி வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. அதோட அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், காய்ச்சி ஆறின பால் 1 கப் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னா க்ரீமியான மில்க் ஷேக் ரெடி. வாவ், சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.